சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனமுண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உள்ளது போட்டா. ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைவர் எங்கே இருக்காரு, நம்ம எங்கே இருக்கோம், இருந்தாலும் ஏதோ நமக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ரொம்ப காமெடியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் 171 இந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, டைட்டில் டீசர். நேற்று கொஞ்சம் ஒரு சம் ரீசன்ஸ்னால வந்து நம்மளால் வந்து உடனே வந்து வீடியோ பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுறோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் இந்த வீடியோவை நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி பெரிய லெவலில் ரீச் ஆகாட்டினாலும் ஓரளவுக்காவது ரீச் ஆகிற அளவுக்கு உதவி பண்ணிடுங்க. ஸோ டைட்டில் டீசரை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்குள்ளே வந்து முக்கியமான ஒரு 2 விஷயம் இருக்குது. இதை பற்றி இது வரைக்கும் யாரும் பேசலை அப்படின்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 7 ஸ்டார் சினிமாஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து 2 டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, லியோ அண்ட் விக்ரம். ஸோ வந்து விக்ரம் படமாக இருக்கட்டும், லியோ படமாக இருக்கட்டும், டைட்டில் டீசர் ரிவீல் பண்ணார். ஆனால் வந்து அதில் இல்லாத ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதுக்கு வந்து 2க்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, அங்கே பொறுத்த வரைக்கும் ஹீரோ இருப்பார், ஹீரோவை தேடி தான் வந்து வில்லன் குரூப் வருவாங்க. ஒரு பக்கம் விக்ரம் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ கமல் இருப்பார், அவரை தேடி நிறைய கும்பல் வரும், போலீஸ் ஆஃபீஸர் வருவாங்க, மற்ற வில்லன் கும்பல்லாம் வருவாங்க. அவங்கள எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து அடித்து தம்சம் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி தான் வந்து அந்த ஒன்லைன் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டைட்டில் டீசராக தான் அது இருக்கும். அதேமாதிரி லியோ படமாக இருக்கட்டும், அந்த படத்துலையுமே ஹீரோ ஒரு பக்கம் இருப்பார், வில்லன் கும்பல் ஹீரோவை தேடி வருவாங்க, அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக கத்தியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாரு. ஸோ 2 டீசர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லைனில் சொல்லிட்டாரு. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. விக்ரம் படம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்து கமல் வந்து மறைமுகமாக இருப்பார், போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும், வில்லன் ஒரு கும்பல் வந்து ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும். ஸோ 2 பேரையுமே ஒரு கட்டத்தில் வந்து காமிப்பாங்க, இணைச்சி 2 பக்கம் இருப்பாங்க, நடுவில் கமல் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்போ அதனால தான் அந்த படம் வந்து அவ்வளோ தூரம் போச்சு. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணார், கடைசியில் போலீஸ் வந்து இவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதேமாதிரி லியோ படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு காஃபி ஷாப் வச்சு ஃபேமிலியோடு வாழ்ந்துட்டு இருக்க விஜயை தேடி வில்லன் கும்பல் தேடி வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த படத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. யார் அந்த லியோ, ஏன் அவங்க தேடி வராங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தங்கம் கடத்தலை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் அப்படின்றது டீசர் பார்க்கும்போதே தெரியுது. ஆனால் அந்த கும்பலை தேடி இவர் போகிறாரு, அப்படி தான் வந்து காமிச்சிருக்காங்க. இவரை தேடி யாரும் வரலை. ஸோ இந்த படத்தில் ஒன்லைனை பொறுத்த வரைக்கும் தங்கம் கடத்தல் பண்ணக்கூடிய வில்லன் கும்பலை இவர் வந்து போட்டு தள்ளி காப்பாற்றுறாரு அப்படின்ற மாதிரி, அதாவது அந்த இதை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கூலின் டைட்டில் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அது பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு ரீசன் இருக்கலாம். அது வந்து படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். அட்லீஸ்ட் டீசர் ட்ரெய்லரில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து ஹார்பரை காமிக்கிறாங்க, அங்கே வந்து ஒரு கூலியாக இருக்கிற மாதிரி வேணால் வச்சுருக்கலாம், இவர் அண்டர் கவரில் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த தங்கம் கடத்தல் பண்ணுறவங்க மீகாமன் படம் பார்த்த மாதிரியே இருக்கும். நிறைய டைம் வந்து அது வந்து லோகேஷ் கனகராஜ் படத்தை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. சாரி, மீகாமன் படத்தை லோகேஷ் கனகராஜ் படங்கள் எடுக்கும்போது ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான விஷயம் இதுக்குள்ளே வச்சுருக்காரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டீசரை பொறுத்த வரைக்கும் தலைவரை பற்றி வேணால் பேசலாம். 73 வயசில் சும்மா மிரட்டி எடுத்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ ஹேண்ட்ஸமாக, இவ்வளோ லுக், ஆனால் அவரை வந்து அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ செம்ம மாசாக செம்ம ஸ்டைலாக வந்து வந்திருந்தார். முக்கியமாக அந்த டைலாக், ஸோ வந்து ரங்கா படத்துலையாக இருக்கட்டும், ஒரு பாடலில் வரக்கூடிய அந்த வரிகளாக இருக்கட்டும், தரமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இது பழைய விஷயத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறாரு, புதுசாக யோசிக்க மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு பழைய ரஜினி 1979 82 வந்த படங்கள்லேருந்து எடுத்து அதை பேசும்போது நமக்கே வித்தியாசமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த ஒரு டைலாக் வந்துட்டு யாரும் மறக்க மாட்டோம், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டைலாக்காக இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணது நல்ல விஷயமா இருந்தது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சார் வந்து கடைசியில் இப்போ வந்து விக்ரமில் ஆரம்பிக்கலாமா, லியோவில் வந்துட்டு பிளட்டி ஸ்வீட், அதாவது அந்த டோன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாமா அப்படின்றது ரொம்ப ஹையாக இருக்கும். இங்கே பிளட்டி ஸ்வீட் அப்படின்றது கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப, அதாவது நம்மகிட்ட கேள்வி கேட்டிருக்க மாட்டார், அவரே வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது நல்லா இருந்தது. ஸோ அந்த ஃப்ரேமே தரமாக இருந்தது. ஸோ ஓவரால் வந்துட்டு ஒரு இதுக்குள்ளே ஒரு 3 நிமிஷம் நம்மளை போர் அடிக்காமல் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து கதையும் சொல்லிட்டாங்க. முக்கியமாக தலைவர்னா
இசையில் தலைவர் இப்போ அனிருத். ஸோ அவர் வந்து உண்மையிலே ரஜினி சாருக்கு நான் வச்சு செஞ்சிடுறாரு, தரமான மியூசிக் கொடுத்துருக்காரு. ஸோ ஓவரால் டீசர் பக்காவாக இருக்குது. என்ன லைன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இன்னும் இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டீசர் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த டீசரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.